எவ்வளோ பெரிய வாழையில பாருங்க. ஓ மை காட்! இங்க பாருங்க. நான் வந்து பொங்கல் ஆச்சே, சரி இங்க ஏதாச்சும் ஸ்வீட் பொங்கல் வரும்னு சொல்லி பார்த்தா, கேரளால வந்து பொங்கல்லாம் ரொம்ப ஃபேமஸ் கிடையாது. தமிழ்நாட்டுல தான் பொங்கலோ பொங்கல்னு சொல்லி நிறைய வீட்ல இருந்து ஸ்வீட் பொங்கல் இதெல்லாம் வரும். வாழை இலையோட பெனிஃபிட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வாழை இலை வந்து இந்த சோரியாசிஸ் இருக்கு பார்த்தீங்களா? சொறி, சிரங்கு, இச்சிங் இது மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் வந்து அரும்பாக்கம்ல கொஞ்சம் 2, 3 கிளாஸஸ்லாம் தண்ணி குடிச்சிட்டு, இந்த வாழை இலையில சுத்திட்டு அவங்கள வெயில்ல படுக்க வச்சுட்டு அது ஒரு ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. இதுல கேசரி பண்றாங்க, அல்வா பண்றாங்க. அதுக்கப்புறம் வாழை இலையோட மருத்துவ குணங்கள் வந்து நிறைய தெரிஞ்சுக்கோங்க. இதுல வந்து நம்ம சாப்பாடு போட்டு சாப்பிடுறதும் சரி, இதுல அடை பண்ணி சாப்பிடுறதும் சரி, உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இன்னைக்கு இவ்ளோ பெருசா இருக்கு வாழை இலை வந்து. நீங்க பார்த்தீங்கல்ல, இதுல வந்து நான் வந்து கொஞ்சம் கொழுக்கட்டையும், கொஞ்சம் பிடியும் செய்யலான்னு இருக்கேன். ஸோ அதுக்காக தான் எடுத்துட்டு வந்தேன். ஸோ இதோட பெனிஃபிட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? ட்ரை பண்ணி பாருங்க.